ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிங்க. தோட்டம் வச்சிருக்கவங்களும் தோட்டத்தில் வேலை செய்யறவங்களை தவிர யாருமே சாப்பிட முடியாது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்க. நிறைய வேட்டையாடி போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, நம்ம ஸ்ட்ராபெரி திருடுறதுக்காக எங்க போறோம் பாத்தீங்கன்னா, அதை பாருங்க கீழே பாருங்க, இங்க எட்டி பார்த்தா மல்லாக்க விழுந்துடும். ஒரு குடோன் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆடுலாம் பக்கத்துல மேயுது, புளியா தான் தெரியுது ஆடுலாம். அங்கதான் போய் ஸ்ட்ராபெரி நம்ம வந்து திருட போறோம். இங்க இருந்து குதிச்சோம்னா கீழே போக முடியாது, மேலே போயிடலாம். அதனால சொல்லிட்டு அப்படியே சுத்தி வருவாங்க. நண்பர்களே, இங்கே தான் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வந்து திருடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். கீழே தான் போகணும். கீழே இறங்கி போனால் நம்ம ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனாங்க. இங்கே பார்த்து தான் வரணும். நண்பர்களே பாருங்க, இதுதான் டீ இலை. ஒரு 4-5 இதை பறிச்சு பாய்க்குள்ள போட்டுப்போம். வீட்டில் போய் டீ போட்டு குடிக்கலாம். பாருங்க, ஐஸ் கட்டி மாரி இருக்குங்க இந்த தண்ணி. காலெல்லாம் அப்படியே வட நடக்குது. நம்ம இன்னும் முன்னாடி போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கு. வாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். காலெல்லாம் வலிக்குது, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா. அதான் சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி பழம் திருடுறதுக்காக அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கோம். இவங்க தான் லிஃப்ட் தரேன்னு இருக்காங்க. புல்லு முட்டை ஏற்ற வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட ஏறி அப்படியே போயிடுவோம் நம்ம. பாருங்க, இப்படியே தொத்திக்கிட்டே போனால் சீக்கிரமா போயிடலாம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், நடந்து போனால் 5 நிமிஷத்துல நீங்கள் வந்துடலாம். நண்பர்களே, உண்மையை சொல்லணும், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே திருடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்லாம் தராங்க. பெசாம அந்த சொந்த அவங்க கொள்ளக்காரங்கத்தையே கேட்டுட்டு திருடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க இங்கே உள்ளவங்களாம். பாருங்க, நம்ம திருடுறதுக்கு லிஃப்ட் கேட்டு இப்போ வந்து வண்டியில் போயிட்டு இருக்கோம். யாரும் கொடுத்தாங்க சில்லு சில்லு இருக்குது, செம்ம சில்லு இருக்கு, பயங்கரமா இருக்குங்க. அப்படி குளிருது வண்டியில, அதுக்குதான் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும். வித்தியாசமான அனுபவம். கேரட் தோட்டம் பாருங்க, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கேரட்டையும் ஒரு வேட்டையாட்டு போயிடலாம். கேரட் தோட்டம் இருக்குது, முட்டைகோசு தோட்டம் வருது, முட்டைகோசையும் ஒரு வேட்டையாட்டு போயிடலாம். போற போக்கில் அப்படி நைஸா தூக்கி என் பாக்கெட்ல வச்சுக்கோ. ஒரு 10 முட்டைகோசு பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கெட்னு. நண்பர்களே, ஒரு வழியா நம்ம வந்து இறங்கியாச்சு. இது பாத்தீங்கன்னா சைனீஸ் முட்டைகோசு, கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க பாருங்க. அது உள்ள வந்து ஸ்ட்ராபெரி இருக்கு. அது உள்ள போயிட்டு தான் நம்ம வந்து ஆட்டையை போட்டு வேட்டையாட்டு வெளில வர போறோம். சீக்கிரம் போவாங்க. நண்பர்களே, போற வழியில பாத்தீங்கன்னா கேரட் செடி இருக்கு. இங்க பாருங்க, கேரட் மேல முட்டிட்டு நிக்குது பாருங்க. கேரட் இது அப்படியே ஃபுல்லாவே கேரட்டுங்க. வரும்போது திருடும் கேரட்டையும் சேர்த்து. அங்க பாருங்க, அங்கதான் ஓனர் இருக்காரு. ஓனர் கவுட்டக்குள்ள பூந்து நம்ம திருட போறோம். நண்பர்களே, இங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி இங்க கொட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வீணா போயிடுச்சு. இந்த ஸ்ட்ராபெரி சின்ன சின்னதா அழிவு போயிருந்தா அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எல்லாம் தூக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி காய் பழமும் நிறைய இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஆள் யாருமே இல்லை. நைஸாக நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். வந்து நம்ம எவ்வளோ வேட்டையாட முடியுமோ அந்த அளவுக்கு வேட்டையாட்டு நைஸாக தப்பிக்க போகிறோம். இதோ பாருங்க ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்கு பாருங்க. இது வந்து அரை பழம் தான். இது முழுசாக இன்னும் படுக்கல. நிறைய காய் இருக்குது பாருங்க. காய் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பண்ணுறாங்க. நண்பர்களே, இது இருக்கு பாருங்க, இது பெருசா இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது காயாதான் இருக்குது. பழத்தெல்லாம் பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இருக்கு ஒரு பழம் பாருங்க, நிறைய இருக்குது இந்த சைடு. ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான். நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வந்து கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருப்போம். யாருமே வந்து தோட்டத்தில் எப்படி இருக்கும், அது செடி எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாத்துங்க, ஸ்ட்ராபெரி தோட்டம் இப்படிதான் இருக்கும். இது இப்படிலாம் போட்டு தான் வளர்க்குவாங்க. பார்த்தாலும் தெரியும். இதான் நம்ம நீங்க வந்து வேட்டையாட வந்திருக்கோம். ஸ்ட்ராபெரி எவ்வளவு சின்னோண்டு இருக்கு பாருங்க. தக்குலோண்டு தாங்க இருக்குது. தலைவன் அப்படியே போட்டுடலாம் அதை. நண்பர்களே, இதை பாருங்க பழம். இந்த பழத்தை பார்த்தாலே தெரியும், இதுதான் ஸ்ட்ராபெரி பழம். ஒன்று இங்கே பாருங்க, முள் இருக்குங்க மேலே. அதான் நக்கி முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க? உண்மையில சொன்னால் பயங்கர டேஸ்ட்டுங்க. புளிப்பாக இருக்குது. இந்த பழமே பார்த்தீங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் தான் முதல் தடவை சாப்பிடுவோம். ஏன்னா வேட்டையாடி அப்படி தேன் மாரி இருக்குதுங்க.
புளிப்பு தேனுங்க. இதுக்கு பேர் நான் இனிமேல் புளிப்பு தேன் தான் பேர் வச்சிருக்கேன். பாருங்க எல்லாம் காயா இருக்குது. பழம் வச்சிருக்கேன். இதை பாருங்க ஒன்று இருக்குது. வா இங்கே பாருங்க நண்பர்களே பாருங்க, இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிங்க. தோட்டம் வச்சிருக்கவங்களும் தோட்டத்தில் வேலை செய்யறவங்களை தவிர யாருமே சாப்பிட முடியாது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்க நிறைய வேட்டையாடி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன பழம்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பறித்த உடனே என்ன பண்ணணும், இப்படி பிச்சுட்டு நண்பர்களே பாருங்க பழம் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே நாக்கில் அப்படியே ஜொல்லு ஊத்துக்குங்க. நண்பர்களே இங்கே பாருங்க பழம் பூச்சி அடிச்சிருக்குங்க பாருங்க உள்ள. இந்த பழம் வந்து நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கிறதுனால வந்து பூச்சி தின்னுடுதுங்க. நண்பர்களே பாருங்க அடுத்த ஒரு சங்காய் இருக்குங்க. பாருங்க இங்கே பாருங்க பழங்க அப்படியே இது வர ஃப்ரெஷ்ஷாக. யாருமே ஊட்டியில் வந்து இதுமாதிரி திருடி இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க அப்படியே ஜில்லுன்னு இருக்குது பழம். ஏன்னா இங்கே இருக்கிற ஊட்டியோட அந்த குளிர் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் இங்கே விளையுது. அங்கே பாருங்க அங்கே ஒரு பழம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பின்னாடி. சர்ஜாந்திர வேட்டை தாங்க நமக்கு இன்னைக்கு பயங்கரமான வேட்டை. இங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. பா எவ்வளோ பெருசு. எல்லாம் எனக்கு தான் நண்பர்களே பாருங்க. இதான் ஸ்ட்ராபெரி பிளான்ட். இப்படி தான் வந்து விளைய வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் கவர் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்தால் தான் விளையும். அப்படி தான் சொல்லிட்டு இதுன்றாங்க பாருங்க. தண்ணிலாம் வந்து சுடுநீர் பாசன மாதிரி போகுது. இப்படி செஞ்சால் தான் விளையும். இல்லை மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வீணாக போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொட்டி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம பொறுக்கிப்போம். நல்லா இருக்கதா பார்த்து பாருங்க எவ்வளோ காண்டிருக்கு பாருங்க. பொறுக்கணும் வர போதும் ஓனர் வந்துடுவாரு கிளம்பிடுவாங்க. பாருங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் நிறைய பறிச்சுட்டு ஓடி போடும். சீக்கிரம் வாங்க. இந்த தோட்டத்தோட மேனேஜர் வராங்களா? இப்போதான் ஓனர் சொன்னார் மேனேஜர் வராங்கன்னு. சீக்கிரம் கிளம்ப சொன்னார் ஓனர். சீக்கிரம் பறிச்சுட்டு ஓடி போடுவாங்க. நம்மளே அழகு தேவைதுங்க. அப்படியே செல்லா குட்டி அப்படியே பறிச்சு பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. செல்லா குட்டி நிறையா இருக்குங்க. விட்டியாங்க. ஆஹா செல்லா குட்டி. ஐயோ இங்கே பாருங்க. ஐயோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் கண்ணு தெரியாது போல இருக்குங்க. நிறையா விட்டு போயிட்டாங்க. நம்ம வரும்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க அட்டா கொட்டி கிடக்குதுங்க. தேவைதான் அப்படியே கொட்டி. ஐயோ பாக்கெட்லேருந்து கொட்டக்கூடாது. ஏன்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே கொட்டணும். அடாடாடா ஐயோ கீழெல்லாம் விழுதுங்க. பாருங்க ஆஹா ஸ்ட்ராபெரி வாசனை தாங்க. நண்பர்களே பாருங்க நம்ம வேட்டையாடிட்டு வந்த பழத்தை பாருங்க. இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்ப வந்து நம்ம சாப்பிட போறோம். உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல சாப்பிடறதுக்காக. என்ன அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி பழம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வேணும்னா அதுவும் வந்து இயற்கை விவசாயத்துல செய்யறாங்க. அந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்யறது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க பழத்தை பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கவசம் மாதிரி சின்ன சின்ன முள்ளு இருக்குது. அதாவது லைட்டா இருக்கு. அதை நம்ம கையால இப்படி தீச்சு விட்டோம்னா கரெக்டா வந்துடும். உள்ள பாத்தீங்கன்னா இதோட விதெல்லாம் முளைக்குமா என்னன்னு தெரியலங்க. அடடா செம்ம அருமையா இருக்குங்க. கேமராமேன் மாமா உனக்கு கிடையாது, நானே தின்னுறேன் புல்லாத்தையும். இன்னும் நிறைய பறிச்சு வச்சிருக்காங்க பாக்கெட்ல. இங்க பாருங்க இங்க வேற இருக்குங்க பாக்கெட்ல. இதை பாருங்க குடும்பமா பறிச்சு வச்சுட்டாங்க நிறைய. பாருங்க இவ்வளவு காண்டு இருக்குது நம்மள்ட்ட ஸ்ட்ராபெரி. பார்த்தாலே தெரியும் பயங்கரமா இருக்குது. பார்க்கும்போதே இது வந்து முக்கா பழம் தான். இது ஃபுல்லா பழமா இருக்கலாம். பாத்தீங்கன்னா காலையிலேயே பறிச்சு எடைக்கு அனுப்பிட்டாங்க. இங்க வந்து பழம் பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும்னா நீங்க இவங்களே வந்து கேட்டுக்கலாம் தருவாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பழம். ஸ்ட்ராபெரி உண்மையிலே சொல்லணும்னா வேற லெவலுங்க. செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படியே சாப்பிடும் போது அப்படியே புளிப்பா இருக்குது, அப்படியே இனிப்பா இருக்குது. வேற லெவல் டேஸ்ட் தான் சொல்லணும். நண்பர்களே இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருடுறதுக்கு முன்னாடி ஓனர்கிட்ட சொல்லிக்கிறாங்க வந்தோம். பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஓனர். இவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள வந்து பறிக்க வந்திருந்தோம். இவங்களோட அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாது. நாங்க சும்மா தான் அப்படி போட்டிருந்தோம். பாத்தீங்கன்னா இந்த இடம் எங்க இருக்குது, இதோட பிரைஸ் எவ்வளவு, இந்த ஸ்ட்ராபெரி விலை எவ்வளவு, அதெல்லாம் வந்து அண்ணன் வந்து கேட்டலாம். இந்த இடம் எங்க இருக்குது? தாம்பட்டி. ஊட்டியில இருந்து 10 கிலோமீட்டர். ஊட்டில இருந்து 10 கிலோமீட்டர். தாம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து எங்க இருக்கு? லவுடே லாரன்ஸுக்கு அடுத்து. லவுடே லாரன்ஸுக்கு அடுத்து லாரன்ஸ் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து வரணுமாண்ணா? இது எவ்வளவு ஸ்ட்ராபெரி? இப்ப நல்லா ரேட் போயிட்டு இருக்கு.
ஏன்னா மழை இங்க ஊட்டியில மழை ஜாஸ்தி, அதனால வெளியே ஃப்ரூட் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. நல்ல பழத்துக்கு நல்ல ரேட் போகுது. நல்ல ரேட்டு போகுது. கிலோ எவ்வளவு கொடுத்துருங்க? கிலோ 400 ரூபாய் போகுது. கிலோ 400. ஓகேண்ணா. இது வந்து இதுக்கு வந்து உரம் வந்து இயற்கை உரம் தானே செய்யுங்க? பெஸ்டிசைட் ஃப்ரீ, வாட்டர் சாலிபிள் தான் போடுறோம். இந்த பழத்தை பத்தி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும், இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணன் தான் பாத்தீங்கன்னா மேனேஜர். அண்ணனோட நம்பர் பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு இந்த ஃபார்ம் பத்தி யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ராகுல்னு ஒரு அண்ணன் தான் நமக்கு வந்து சொன்னாங்க. அவங்கள்ட்ட போன் அடிச்சு கேட்டு 2-3 தடவை வந்தாலும் போன் எடுத்து உடனே எடுத்தாங்க. நம்ம அடிக்கும் போதெல்லாம் அடுத்து எங்க இருக்குங்கிறதெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து இந்த பழத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது, அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவா சொல்லுவீங்களா? தெளிவா சொல்லலாம். அன்னன்னைக்கு என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். நிறைய பல்கா வந்து இந்த பழம் ஸ்ட்ராபெரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணனையே நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அண்ணனோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி பழம் தேவைப்படுறவங்க வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இங்க வந்து அண்ணன்ட்ட வந்து எனி டைம் கிடைக்கும். மேனேஜர் பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இவங்க வந்து ஓனர், அவங்க வந்து மேனேஜர். உங்க பேர் என்ன? நந்தகுமார். அந்த கம்பெனில மேனேஜர் நந்தகுமார் அண்ணனோட பேரு. அவங்க தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த உரிமையாளர் இந்த இடத்துக்கு. என்னுடைய பேர் மகாலிங்கம். மகாலிங்கம். ஸ்ட்ராபெரி உங்களுக்கு வந்து சில்லறை வியாபாரமா இருந்தாலும் சரி, மொத்தமா வேணும்னாலும் சரி, நீங்க வந்து அண்ணனையே தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எந்த மாரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபுல்லாவே பழமா வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து நேரம் பாத்தீங்கன்னா பழம் வந்து காலையிலேயே பறிச்சு அனுப்பிட்டாங்களாம். நம்ம வந்து அதாவது முக்காவாசி பழமா இருக்கிறத நம்ம வந்து பறிச்சோம். பாத்தீங்கன்னா அண்ணன்ட்ட நம்ம வந்து கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பறிச்சோம். வந்து நீங்க வந்து கமெண்ட்ல எது சொல்லிடாங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராபெரி தோட்டம் எங்க இருக்குன்னு எங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பளே நம்ம ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா திருடல, ஆனா வந்து இப்ப திருட போறதுக்கு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் திருட போறோம். கேரட் இங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கேரட்டுங்க. இங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கேரட். இப்படிதான் இருக்கும் கேரட், பார்த்தாலே தெரியும். நம்ம ஊருக்கெல்லாம் வரும்போது வாடி போய் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே நம்ம வந்து பறிச்சிருக்கோம். கேரட்டை பிடிங்கிட்டீங்களான்னு வந்தா நான் திங்கிறதுக்கு முன்னாடி இங்க அட்டைப்பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேரட்டே அப்படி எப்படி பாதி கொறிச்சிச்சுங்க. இந்த அட்டைப்பூச்சி பாருங்க, சின்ன சின்ன அட்டைப்பூச்சி. இங்க பாருங்க, கையை வைக்க முடியாது, நிறைய இருக்குதுங்க. கால் வச்சாரெல்லாம் அட்டைப்பூச்சிங்க. இது இங்க பாருங்க, கருப்பு கருப்பா இருக்குது, தெரிய மாட்டேது நம்ம கண்ணுக்கு. நிறைய இருக்குங்க அட்டைப்பூச்சி. இங்க டீலை தோட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி இந்த மலை சைடு வந்தாலே அட்டைப்பூச்சி தொல்லை தாங்காதுங்க. அதான் ஒரு பிரச்சனையே. நண்பர்களே இங்க பாருங்க, இங்க என்னமோ செடி வித்தியாசமா இருக்குது. பா, என்னமோ வாசனை வருதுங்க, இந்த பூண்டு செடி வாசனை மாதிரி வருது. ஆஹா, இதுல ஒண்ணு பறிச்சுப்போம். வா, இங்க பாருங்க பூண்டு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பூண்டை பாருங்க. நண்பர்களே இன்னும் இதுல வந்து பூண்டு உருவாகல, இனிமேல் தான் உருவாகும். நம்ம அதுக்குள்ளேயே பிச்சுட்டோம், தேவையில்லாம. பரவாயில்ல, சும்மா வச்சு பறிச்சு எடுத்துட்டு போவோம். கேரட் இருக்குது, அங்க போய் தண்ணியில போய் அலசிட்டு அப்படியே ஒரு வெளுத்து கட்டிலாம் வாங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா யூரின் போற மாதிரி உட்காந்துக்கணும். அப்பதான் சந்தேகம் வராது யாருக்கும். அப்படியே உட்காந்துட்டு சைடுல இப்படி பாத்துட்டு அடே திரும்ப போச்சு வச்சுன்னு இருக்குது. பீட்ரூட் இருக்குது. இப்பதான் வளருதுங்க, ரொம்ப சின்னோன்னு இருக்குது பாருங்க. வளர்ந்தாதான் அதாகும். இங்க பாருங்க, இது வந்து பீன்ஸுங்க. பாருங்க, இது வந்து சப்பையா இருக்குது. நம்ம ஊர்ல வந்து உருண்டலையா வரும்போது சப்பையா இருக்கு. இதுவும் பீன்ஸ். நைஸா திருடிட்டு இப்படியே அமைதியா போகணும். ஓடுனா கண்டுபிடிச்சிருவாங்க, நடந்து போனாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்பதான் நம்ம வந்து 3 வேட்டையாட்டு வந்தோம். இன்னொன்னு வருது, என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடி. பாருங்க, இதான் உருளைக்கிழங்கு செடி. அடியில வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கும், புதஞ்சிருக்குதானா. இங்க செடியை காணுமே, அடி வேறு அது உள்ள போதுங்க. உருளைக்கிழங்கு நைஸா பறிச்சுட்டான். கிடத்தாத்தா வந்து பறிக்காரா தப்பா என்ன தம்பின்னு சொன்னாரு. நம்ம தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பறிச்சாச்சு. நண்பர்களே இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து முட்டைக்கோஸ் தோல். இது முட்டைக்கோசம் வந்து விளைஞ்ச முட்டைக்கோசை எடுத்துட்டு போய் வியாபாரத்துக்கு எல்லாம் போயிடுச்சு. எப்பயா அதை ஃபுல்லத்தையும் முட்டைக்கோசை எடுத்துட்டு வெறுசா அந்த இது மட்டும் கிடக்குது. இந்த இடம் ஃபுல்லா வந்து பாருங்க, இது ஃபுல்லா வந்து முட்டைக்கோஸ் போட்டிருப்பாங்க. இதை திரும்ப புழுதி அடிச்சு திரும்ப இது வந்து முட்டைக்கோஸ் திரும்ப போடுவாங்க. இந்த இடம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அதிக ரேட்டு உள்ள காய்கறி மட்டும் தாங்க போடுறாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பூண்டு, வெங்காயம். இதான் சைனீஸ் முட்டைக்கோசு, பார்த்தாலும் தெரியும். இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் முட்டைக்கோசோட நீட்டா இருக்குது. இது பாத்தீங்கன்னா கிலோ 50 ரூபா இல்ல 60 ரூபா இல்ல 70 ரூபான்னு போகும்போது இது அப்படியே பாத்தீங்கன்னா கடைக்கு கொடுத்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஏன்னா வந்து இது இப்ப வந்து திரும்ப இது கீழே இருக்கலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப இப்பதான் எவ்வளவு கிலோ? கிலோ 25 ரூபா. கிலோ 25 ரூபாயா? அப்போ தாத்தா எங்களை ஏமாத்திட்டாரு, 50 ரூபா சுட்டு போயிட்டாரு.
பரவாயில்ல 25 ரூபா. இது எப்படி வெளியில எக்ஸ்போர்ட் ஆகுதா? வெளியில எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓ சரிண்ணே. இது எத்தனை நாள் ஆகுண்ணே முளைக்க? 60 65 போய் 2 தலை எடுத்துக்குவாங்க. சரிங்கண்ணே. நண்பர்களே பாருங்க, வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடறதுக்காக முட்டைகோசை திருடலாம் முடியாது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அட்டை பூச்சிரா நிறைய இருக்கு, இருக்கு அங்க இருக்கு. கொஞ்சம் ஒயிட்டா பண்ணிடுங்க. இப்ப பச்சை இலவ தெரியல. நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா முட்டைகோசு அண்ணன் கேட்டு வாங்கிட்டோம். சைனீஸ் முட்டைகோசு வாங்க போவோம்.